தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இது அம்மா வீடு தானே, இங்க உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்கிட்ட நீ கோவப்படுவ, சண்டை போடுவ, ஆனா யாருகிட்ட நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லையம்மா. உனக்கு இன்னைக்கு என்னால இப்படி ஒரு அவமானம் நடந்து போச்சு. இப்படி கையாளாகாதவனா இருந்திருக்கனே. என்ன மன்னிச்சிரு சங்கரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா சங்கரி. சங்கரி அம்மாடி. சங்கரி என்னம்மா, என்னாச்சுமா சங்கரி? அம்மாடி சங்கரி, சங்கரி என்ன காரியமா பண்ண? சங்கரி என்னம்மா இது, யோசிக்காம இப்படி பண்ணிட்டியே. அம்மாடி சங்கரி, சங்கரி ஐயோ தருண், ஐயோ மது, தருண். சங்கரி, சங்கரி, சங்கரி கண்ணை திறந்து பாருமா. யாருமா இப்படி பண்ணாரு? சங்கரி, தருண் நான் என்ன பண்ண? ஐயோ கொண்டாட்டி பிள்ளைகளை நானே கொண்டுட்டேனே. சங்கரி, ரஜினி, ரஜினி கதவு தரமா, ரஜினி கதவு தரமா, கதவு தரமா ரஜினி. ரஜினி என்ன சத்தம்? கதவு தரமா ரஜினி, கதவு தர ரஜினி. ரஜினி, ரஜினி மாமா, ரஜினி என்ன மாமா? ரஜினி எல்லாம் போச்சு ரஜினி, எல்லாமே போச்சு. என்ன மாமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி பண்ண? ஐயோ ஐயோ சங்கரி, 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 ஐயோ சங்கரி, ஐயோ ஐயோ அவசரப்பட்டுட்டியடே சங்கரி, சங்கரி. ரஜினி, சங்கரி பசங்களுக்கு விஷம் கொடுத்துட்டு அவளை குடிச்சிட்டாப்பா, வாயில நொறு தள்ளிட்டு இருக்கு. மது, 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 ஐயோ என்ன பண்ணுவேன் தெரியலையே. கடவுளே, அம்மா மது. ஐயோ தருண், 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 தருண் கடா எழுதுறா, எழுதுறப்பா. ஐயோ ரஜினி, மது, ஐயோ இப்படி அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பயந்து உயிரை போக்கிக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்கக்கா. சாதிச்ச ஒவ்வொருத்தரும் இதையெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் ரஜினி. இங்க பாரு ரஞ்சிதம், நீ இனிமே கொஞ்சம் பொறுமையா பேசு. சரிங்க. ரஜினி, தருண், தருண் எங்க? அவன் அந்த வார்டுல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்.
மாமா மாமா எங்க? இங்க பாரு, அப்பா இனிமே உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பா, நல்லா பார்த்துப்பா. என்னை விட்டு போயிடாதுடா, நல்லா பார்த்துப்பா. அப்பா விட்டு போயிடாதுடா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. ஆடாதையாயிருவேண்டா, ஆடாதையாயிருவேன். மாமா அழாதீங்க மாமா, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். என் புள்ள முகமே வாடி போச்சு. அனிதா இப்படி அடம் பிடிக்கிறாளே. மா மா இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போறோம். வேற எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க. என்னடி திடீர்னு கோயிலுக்கு? ஏதாவது வேண்டுதலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தரகர் கிட்ட பேசிட்டேன். ஈவினிங் பொண்ணு பார்க்க போறோம். என்னடா அப்படி பாக்குற? நேத்து தானக்கா சரின்னு சொன்ன, அதுக்குள்ள பொண்ணு பாத்துட்டியா? நேத்து இல்ல, நேத்து சொன்ன. 24 மணி நேரம் ஆச்சு. சாயந்தரம் ரெடியா இரு. ஹலோ, சொல்ல அனிதா. ரஜினி, இன்னைக்கு ஈவினிங் எந்த பிளான் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு. நம்ம பார்த்திபனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்னடி வந்துருவல்ல? நான் எதுக்கு அனிதா? எதுவும் சொல்லாத. வருவியா மாட்டியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ட்ரை பண்றேன். சரி, ஓகே. அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. எதுக்கு இப்ப ரஜினியை தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் ஒன்னும் அவ ஹர்ட் ஆக மாட்டா. நார்மலா தான் பேசினான். உன்கிட்ட அப்படிதான் பேசுவாங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நிச்சயமா வரமாட்டாங்க. அவ என் ஃப்ரெண்டுடா, நிச்சயமா வருவா. வர மாட்டாங்க. அம்மாடி, அந்த தைலத்தை எடுத்து இந்த கால்ல கொஞ்சம் தேய்ச்சி விடு, வலி தாங்க முடியல. என்னது இது? கால் வலிக்குது, தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்னேன், காது கேக்கல? அத்த ப்ளீஸ், எனக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப நாள்லாம் இல்ல, நான் படிக்கணும். அதுதான் தைலம் எல்லாம் எடுத்து கொடுக்கறேன்ல, நீங்களே. ஏய், என்னடி திமிராயிடுச்சா? நான் யாருடி? யாருன்னு சொல்லு. உங்க அம்மா கூட பிறந்த அண்ணனோட பொண்டாட்டி, உனக்கு தாய் மாமா பொண்டாட்டி, உன்னோட அத்தை. அது பத்தாதுன்னு என் புள்ளைக்கு உன்னை கட்டி வச்சிருக்கேன். ஏமாத்தி கட்டி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. என்னடி முறைக்கிற? மனசுக்குள்ளேயே திட்டுறியா?
நான் உனக்கு மாமியார். கால் வலிக்குதுன்னு சொல்ற? எவ்ளோ தைரியம் இருந்தா நீங்களே தைலம் தேய்ச்சுக்குங்கன்னு சொல்லுவ. அத்தை படிக்கணும் தானே அத்தை சொல்றேன். நான் காலையில இருந்து புக்கே எடுக்கல அத்தை. இப்பதான் நான் எடுத்துட்டு உட்கார்ந்தேன். இப்பதானே எடுத்த, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ரொம்ப தான் பண்ற. தைலத்தை தேய்ச்சு விடு, கால் வலி தாங்கல. இதுக்கப்புறம் ரேஷனுக்கு வேற போகணும். ஏய், என்னடி பாக்குற? தைலம் தேய்ச்சு விடு. எம்மாடி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யவே முகத்தை இப்படி சுளிக்கிறியே. நீ எல்லாம் படிச்சு கலெக்டர் ஆயிட்டாலும் ஊர் உலகத்துக்கு அப்படியே நல்லது கிழது பண்ணிட தான் போற. தேய், அழுத்தி தேய். போட்டு விட்டாச்சு அத்தை. ஏய் திவ்யா, சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லணும்? அதான் அப்பவே சொன்னல, ரேஷனுக்கு போகணும்னு. கோதுமை, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அத்தை? பை ஏதாவது எடுத்து கொடுக்கணுமா? ஆ, நான் என்ன செய்யணும்? நான் கேக்குறேன், நிஜமாவே கலெக்டருக்கு தான் படிக்கிறியா? இப்படி அறிவு கெட்டவளா இருக்க? பார்த்திபா, எதுக்கு வந்திருக்கோம்? என்ன பேசுற? அமைதியாரு. டேய், பொண்ணு வந்திருக்கா பாரு. பாருடா. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், விழுவதை சாலை ஓரம் வருவது போது கடவுளை இன்னும் தங்கள் பிறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆனது அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாகம், இவளை பார்த்த இன்பம் போதம், வாழ்ந்து பார்க்க நல்லா பார்த்துக்கோ. நான் உனக்கு சும்மா உனக்கு ஏனோ தானோன்னு பொண்ணு பார்க்கல. எப்படி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? யார தேடிட்டு இருக்க? ரஜினிமா, அவ வரேன்னு சொன்னால. வர ட்ரை பண்றேன்னு தான் சொன்னாங்க. வரன்னு ஒண்ணும் சொல்லல. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவ என் ஃப்ரெண்டு, நிச்சயமா வருவா. அனிதா, ரஜினிமா, நான் மனசார எந்த சத்தியமும் பண்ணலங்க.
இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அனிதா ரொம்ப தீவிரமா இருக்கா. உங்க குடும்பம் சுயநலமா யோசிச்சு அரவிந்த் ராதிகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களும் குடும்பத்துக்காக அரவிந்த விட்டு கொடுத்துட்டீங்க. நான் சொல்லலங்க, எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கான். அதே ஒரு காரணமா சொல்லிட்டு அதே தப்ப அவளும் செஞ்சிட்டு இருக்கா. அவ தம்பி நல்லா இருக்கணும்னு உங்க காதல விட்டு கொடுக்க சொல்லிருக்காளே, அது சுயநலமா தெரியல? இப்போ அவளுக்காக நீங்க என்ன விட்டு கொடுக்கறீங்க, அது தப்பா தெரியல? இதெல்லாம் அவகிட்ட கேட்டு நம்ம கல்யாணத்தை நடத்த இப்படிங்கிற செகண்ட் போதும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த குழப்பமும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க என்ன ஏத்துக்கணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பார்த்திபா, எந்த திட்டமும் போட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத. மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அந்த மேஜிக்க நம்ம காதல் செய்யும். என்னங்க பாக்குறீங்க? நான் கடவுளை கூட நம்பல, என் காதலை நம்புறேன். அந்த திருவிழா கூட்டத்துல உங்க வாயாலேயே இவனை காதலிக்கிறேன்னு எது உங்களை சொல்ல வச்சதோ அந்த காதலை நம்புறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திராதன்னு கெஞ்சுற நீங்களே, நீ எனக்கு வேணும் பார்த்திபா, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு கெஞ்சுவீங்க. தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குங்க. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலாமா? அதையேண்டி என்கிட்ட கேக்குற? இவகிட்ட கேளு. அனிதா போன் பண்ணான்னு எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்கா. எல்லாம் இவகிட்ட தான் எழுதிட்டு போவா. இவகிட்ட கேட்ட என்கிட்ட சொல்லல, போன்ல பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவா. அந்த அனிதா பேசின பேச்சுக்கு அவ பின்னாடி சுத்த எப்படிதான் அவளுக்கு மனசு வருதோ தெரியல. இவங்களுக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்றேம்மா. அவ எங்க போயிருக்கா தெரியுமா? பார்த்திபனுக்கு பொண்ணு பார்க்க. என்னடி சொல்ற? ஆமாமா, அவனுக்கு இன்னைக்கு பொண்ணு பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அந்த அனிதா. அவ கூப்பிட்டதும் இவ போயிருக்கா. அவ வருவால, நீயே கேட்டு பாரு. சொல்லுங்கம்மா. சாமி, என் தங்கச்சி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். அவ இன்னைக்கு IAS என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறா. நல்லதுமா, பண்ணிடலாம். அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. அவ பேரு திவ்யா, விருச்சிக ராசி. இந்த எக்ஸாம் அவ நல்லபடியா எழுதணும்னு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. இது அர்ச்சனை கூடயே கொண்டு வந்துட்டாங்க. கொடுங்க. இந்தாங்க சாமி. க்ஷேம தைரிய வீரிய வித்யவள ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். உன்னால யாரையும் வெறுக்க முடியல ரஜினி. எல்லார் மேலயும் கோவம் இருக்கு. ஆனா உன்னோட அன்பு தான் ஜெயிக்குது. அது உன்னையும் ஜெயிக்க வைக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு அமையும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதே. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. சும்மாதான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னேன், வந்தாச்சு. அர்ச்சனையும் பண்ணியாச்சு.
யாருக்கு அர்ச்சனை ரஜினி? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தாம்மா. நீ நினைச்சது நடக்கும் ரஜினி. அது எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னியே, அத சொன்னேன். பத்மாமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. சரிம்மா, வரேம்மா. ஹலோ ஹலோ ரஜினி, நான் தான் ராகவி பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்கலாம் வேணாம், சொல்லுனே சொல்லலாம். நான் உங்களை பார்க்கணுமே. என்னையா? எதுக்கு? ஆக்சுவலி ரொம்ப பர்சனலான விஷயம்தான். ஆனா உங்களை தவிர வேற யார்கிட்டயும் கேட்க முடியாதுன்னு தோணுச்சு. என்ன விஷயம்? நீங்க பிஸியா இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பதட்டமா வேக வேகமா பேசுறீங்க? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம மீட் பண்ணலாமா? அதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலையே. என்ன விஷயம்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அது எனக்கு பார்த்திபனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அனிதா அண்ணிக்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்ல? ஹலோ ரஜினி, கேக்குதா? நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாவே தெரிஞ்சுக்கணும். போன்ல வேணானுதான் நேர்ல மீட் பண்ணலாமான்னு கேக்குறேன். மீட் பண்ணலாமா? ரொம்ப யோசிச்சு நோ சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க சொன்னாதானே உங்க ஃப்ரெண்டை என்னால ஹாப்பியா பாத்துக்க முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி, மீட் பண்ணலாம். வாவ், தேங்க்யூ சோ மச். நம்ம இப்பவே மீட் பண்ணலாமா? நான் ஃப்ரீ தான். நீங்க? சரி, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. சிரிக்கும் போது நீங்க அழகா இருக்கீங்க. பார்த்திபனும் இதேதான் சொல்லுவான். இல்ல, நான் அவகிட்ட கோவப்படும் போது, கோவப்பட்டா உங்க முகம் பார்க்க நல்லா இல்ல, சரிங்க அப்பதான் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னான். அவன் கூட இருக்கிறவங்களோட முகம் லேசா வாடினா கூட அவனால் தாங்க முடியாது. நீங்க பேசுறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. அது கூட பார்த்திபன் கத்து கொடுத்ததுதான். லிவ் திஸ் மொமெண்ட், அதான் உன்னோட பாலிசி. நல்லாதான் இருக்கு. நீங்க சொன்னதை வச்சு ஓரளவு அவரோட கேரக்டரை என்னால கெஸ் பண்ண முடியும். ரொம்ப கேரிங்கான அன்பான ஹஸ்பண்டா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒருத்தருக்காக நாம நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும்னா அது ஓகே தான் இல்ல? திவ்யா, 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 எந்த வேலையும் முடிக்காம வீட்டை கிளியே போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சா? வரட்டும் இன்னைக்கு. வாமா, வா. கலெக்டர் அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? அத்தை. அத்தைதான் ஞாபகம் இருக்கா? இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவியா? ஏய், எங்க போனேன்னு உங்ககிட்ட தானே கேக்குறேன். வீட்டுல ஒரு வேலை செய்யல,
போட்டதெல்லாம் போட்ட மணிக்கு அப்படியே கிடக்கு. எங்க உல்லாச பயணம் போயிட்டு வர? அது வந்து அத்தை, இன்னைக்கு எக்ஸாம் இருந்ததால அத்தை. ஏய், இந்த கத்துறது முறைக்கிறது இதெல்லாம் அங்க உங்க வீட்ல. இங்க குரல் ஒசந்துச்சு, அதுக்கப்புறம் பேச முடியாம பண்ணிடுது. புரியுதா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. ஏய், அதான் எந்த எக்ஸாமுக்கும் போய் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டான்னு சொல்லிட்டு தானே போன. நீங்க என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. ராதிகா கல்யாணம் நடக்க என் புள்ளைய லவ் பண்றேன்னு நீ போய் சொன்னல்ல, அதே மாதிரி என் புள்ள கல்யாணம் நடக்க நான் போய் சொன்னேன். இனிமே போக கூடாதுன்னு சொல்லியும் என் பேச்ச மீறி போயிருக்கல. இரு உன்ன. நான் ஒண்ணும் போகல. என்ன ரஜினி அக்கா தான் கூட்டிட்டு போனா. எது பேசுறதா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கோங்க. என்னடி ரஜினி பேரை சொல்லி பூச்சாண்டி காட்டுறியா? என் வீட்டுக்கு வந்து உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எகிரிட்டு போனால, இப்ப என்ன தைரியத்துல வந்து என் மருமகளை கூட்டிட்டு போலாம்? ஓ, ரஜினி அக்காவை பார்த்து நீ வேணா பயப்படலாம், நான் எதுக்கிட்ட பயப்படணும்? போடி, ஒழுங்கு மரியாதை உள்ள போய் எல்லா வேலையும் இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ எல்லாத்தையும் முடிக்கிற. அவகிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். பா. என்ன சொல்லிட்டு போறாங்க? அம்மாவா? ஒண்ணு சொல்லலையே. சீக்கிரட்டா ஏதோ சொல்லிட்டு போனாங்கல்ல. நான் வர வரைக்கும் கீழே வராத, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அப்ப வேற என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டியா? ரஜினி அக்கா மட்டும்தான் உனக்கு அக்காவா? நானா இல்லையா? ஏன் நான் உன்னை பத்திரமா பாத்துக்க மாட்டேனா மீனா? இல்லக்கா, நீங்களும் எனக்கு அக்கா தான். அப்படி நினைச்சேனா உண்மையை சொல்லு. அது பார்த்திபன் மாமாக்கு ரஜினி அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும்னு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி நிச்சயத்தை நிறுத்த தான் அம்மா போறாங்க. ஆனா இது ரஜினி அக்காக்கே தெரியாது. இவ்ளோதானா? இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ யோசிச்ச? சரி, நீ போ. சங்கரி அக்கா கீழே கூப்பிட்டாங்க. சரிக்கா. உங்க நன்றிய இப்படி காட்டுறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் நடக்காது. போன்ல வேணா, நேர்ல வரேன். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஆமா, எப்படி இருப்பாங்க? அவங்க இப்போ ராகவியோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ராகவியோட அப்பா அம்மா கிட்டயா? அவங்க கிட்ட பத்மாமா பேச என்ன இருக்கு? ஏன் இல்ல, பல திருப்பங்கள் நிறைந்த ரஜினி பார்த்திபன் காதல் கதை இருக்குல்ல.
கத்தி எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. ரஜினி பார்த்திபன் கல்யாணத்தை நான் நடத்துவேன். நான் பிளான் பண்ணாமலேயே நடக்கிற எல்லாமே எனக்கு சாதகமாவே நடக்குது. ஆமா கேட்டேன். செய்வியா நம்பலாமான்னு கூட உன்னை கேட்டேன். ஆமா. இதுதான் நீ நம்பிக்கையை காப்பாத்துற லட்சணமா? நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அனிதா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. உன்னால நேரடியா எதுவும் பண்ண முடியலன்னு இப்படி குறுக்கு வழியிலயா போவ? நான் மட்டும் நேரா சொல்லணுமா? சொல்றேன். எனக்கு என்ன பயம்? நீ எதுக்கு இந்த நிச்சயத்துக்கு வந்த? அனிதா, நீ கூப்பிட்டா வந்த. ஏண்டி? நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் தான் உன்னை வர சொன்ன. ஆனா நீ இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த வந்திருக்கல்ல? அனிதா, இதெல்லாம் வீண் பழி அனிதா. நான் நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கேன். நீ இல்லனா அப்ப வேற யாரெல்லாம் இருக்காங்க? இதோ இவங்க. அப்புறம் அவன் பார்த்திபன் தான் ஐடியா கொடுத்தானா? ஐயோ போதும் அனிதா, கொஞ்சம் நிறுத்துறியா? சத்தியமா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இதோ நிக்கிறாங்களே உன் கூட வந்த பத்மாமா, இவங்க ராகவியோட அப்பா அம்மாவை பார்க்க போனது உனக்கு தெரியாதா? ரஜினி வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். நாழியா எடுத்து பொண்ணாயிடுச்சுன்னு வாங்கோ. பார்த்திபா அங்க பாரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. இவ பார்த்திபனுக்கு பொருத்தமாவே இல்ல. அவனுக்கு இவள பிடிக்காது. அம்மா ப்ளீஸ். உண்மையதான் சொல்றேன் ரஜினி. உன்னை ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் நீ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு உன்னை விரும்பினவனையும் உன்னையும் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற? எனக்கு இப்போ ஒரு கஷ்டமும் இல்ல பத்மாமா. ஆனா இத பத்தி இனிமே தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அதுவும் இங்க வாயை திறக்காதீங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமே. என் கண்ணாடிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். யாருக்காவது கையெழுத்து அழகா இருந்தா எழுதி தர முடியுமா? நான் சொல்றத அப்படியே எழுதினா போறோம்.
ரஜினியோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அவ எழுதி தருவா. ரஜினி இங்க வா. வாமா, நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணு மாப்பிள்ளை பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வாங்கிக்கோமா. சதமானம் பவதி சதா யத்புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ரோஜனோ ரோஜவான சோபன சோபமான கல்யாணः தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து ஆரோக்யதிதகாத்ரதா சித்திரஸ்து. எழுந்திரு.